இப்ப நீங்க இருக்கிறது ப்ரீ கேஜின்னு ஒண்ணு உண்டு. அதாவது இந்த ஒண்ணுக்கு நிக்கிறல ஒண்ணுக்கு போறது நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல கொண்டு விடுவாங்க. அந்த புள்ள அங்க போய் டீச்சர்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டுக்கு எல்லாம் போய் டீச்சர் அதெல்லாம் கழுவி எடுத்து பத்திரமா வேற ட்ரெஸ் போட்டு வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. வீட்டுல தொல்லை பொறுக்க முடியாம ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் நம்முடைய பக்திகள் இருக்கு. அப்ப நான் லிட்ரேச்சர் வாங்கிட்டேனா அதுவும் இல்ல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன். ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறேன். அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து சித்தரை பார்க்க போலாம், நாம எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு போலாம், மலைக்கு போலாம், கோயில்களுக்கு போலாம். ஆனா அந்த அருள் கிடைக்குமானா கிடைக்காது. உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளாத வரையில் அந்த அருள் கிடைக்காது. தெய்வத்துக்கும் நமக்கும் சித்தருக்கும் நமக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். நீங்க அப்படியே ரேடியோ டியூன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் வரச்சுல நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகர்கோயில் ஆல் இந்தியா ரேடியோன்னு வரும். அது வரைக்கும் நீங்க டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழைய காலத்துல எங்க வீட்டுல பழைய வீட்டுல ஒரு ஆண்டனா இருக்கு, அதை போட்டு திருப்போம். திருக்கி இலங்கை ரூபவாகினி வருதா, திருவனந்தபுரத்துல இருந்து அந்த சேனல் வருதான்னு போட்டு திருக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்களும் உங்க மனதையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் மூளையும் திருக்கிக்கிட்டே இருக்கணும். திருக்குனா ஒரு நாள் அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கும் கடவுளுக்குமான ஃப்ரீக்வன்சி கரெக்டா கிடைச்சிடும். சித்தருக்கும் உங்களுக்குமான ஃப்ரீக்வன்சி கரெக்டா கிடைச்சிடும். அதுக்கு பிறகு உங்களை யாரும் பிரிக்க முடியாது. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், நான் டெய்லி சாமி கும்பிடுறேன். பெருமாள் கோயில் விடுறதில்ல, முருகன் கோயில் விடுறதில்ல. சனிக்கிழமையானா பெருமாள் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், திங்கக்கிழமையானா சிவன் கோயில், வெள்ளிக்கிழமையானா மாரியம்மா மாரியம்மா அந்த கோயில், அப்புறம் வேற என்னெல்லாம் உண்டு சாமி. எல்லா கோயிலுக்கும் நான் போறேன் சாமி. அப்புறம் எப்படி எங்களுக்கு கிடையாது? இவரு கிடைச்சிட்டாங்க, இவர் பெரிய இவர் சொல்ற இவர் ஏதோ பெரிய புத்திசாலி, புத்தி போய் சொல்ல வச்சார். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. பக்தி உங்களை வளர்த்தெடுப்பது.